இன்னொருத்தருடைய பொண்ணு மேலேயும் சொத்து மேலேயும் கண்ணு வைக்காத. உப்பிட்டவனை உயிரிழவரை நினை. அநியாயத்துக்கு அடிப்படையாத அடிச்சு தூள் பண்ணு, அப்போதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படின்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கிற ஒரு தீவு ஒண்ணு, அந்த தீவுல இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த பாஸ்டர் காணாம போயிடுறாரு. அதனால புது பாஸ்டர் ஒருத்தர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த தீவுல நடந்த நம்ப முடியாத விஷயங்கள் தான் இந்த சீரிஸோடைய முழு கதையே. சோ கண்டிப்பா உங்க டைமுக்கு ஒர்த்தான கதை, அதனால வீடியோவை முழுசா பாருங்க. ஆரம்பத்திலேயே ரயிலின்னு ஒருத்தர் அவர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இதனால ஒரு பொண்ணு இறந்தே போயிடுறா. ரயிலுக்கும் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு தோணுது. ஏன்னா இவரு ஒரு பாட்டில குடிச்சிட்டு தான் வண்டியை ஓடிட்டு வந்திருக்காரு. சோ நம்மளாலதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு செஞ்ச தப்ப கோர்ட்ல ஒத்துக்கிட்டு கோர்ட்டும் இவருக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுக்கறாங்க. சோ ரயிலி ஜெயில இருக்கும்போது கூட அவரால இறந்து போன அந்த பொண்ணுடைய உருவம் அவர் கண்ணுக்கு தெரியற மாதிரிலாம் தோணுது. ஒரு கில்ட்டோடவே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படியே 4 வருஷங்கள் கடந்து போகுது. சோ அவ்வளவுதான், ரயிலி ரிலீஸ் ஆக போறாரு. அவருடைய சொந்த ஊருக்கே போக போறாரு. ரயிலுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னா ஒரு தீவு தான். அதோட பேரு கிராக்கட் ஐலாண்ட். இப்ப அந்த தீவுல மொத்தமாவே வாழ்றது 127 பேர் மட்டும்தான். சோ நம்ம ரயிலு ரிலீஸ் ஆக போறாரு. அதனால ரயிலுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரயிலுக்கே ஒரு பிரதரும் இருக்காரு. அவரு பேர் வந்து வாரன். ஆனா இந்த வாரனுக்கு வந்து ரயிலு ரிலீஸ் ஆகி வரதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரு அவனுங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு ஆள் கிட்ட இருந்து போதை பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு 3 பேரும் போறாங்க. போற வழியில இவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, என் பேர் ஆனஸ், பெரிய பெயிண்ட். இந்த ஊர்ல எல்லா பில்டிங்க்கும் நான் தான் வெள்ள அடிச்சேன். ஆனா என் மனசு யாரு கொள்ளடிச்சது? நீங்க தான் அடிச்சீங்க. முதல்ல போய் உன் பாலடைஞ்ச மூஞ்சிக்கு வெள்ளையடி, அப்புறம் வந்து கொள்ளையடிக்கலாம். அந்த பொண்ணோட பேரு லீசா. அந்த பொண்ணால நடக்க முடியாது, வீல் சேர்லயே தான் இருப்பாங்க. லீசா வா போலாம் அப்படின்னு கூப்பிட, ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வரலன்னு சொல்ல, இந்த 3 பேரும் வாங்கடா நம்ம போலாம் அப்படின்னு இவங்க இருக்காங்களே தீவு, அதுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுக்கு நைட் டைம்ல ஒரு ஓட்ட படகை ஓட்டிக்கிட்டு அங்க போயிடுறாங்க. பார்த்தா அந்த தீவுல செடிக்கு நடுவுல கண்ணு மாதிரி அப்படியே லைட் எறிகிற மாதிரி ஒண்ணு தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது எல்லாமே பூனைங்க தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 பூனையை கொண்டு வந்து இந்த தீவுல விட்டுருப்பாங்க போல. இப்ப அது பெருகி நிறைய பூனைகள் இருக்கு. இத பூனை தீவுன்னு கூட கூப்பிடுவாங்களாம். நம்ம ரயிலுடைய பிரதர் இருக்கார்ல, அதான் வாரன். வாரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேக்குறாரு, இங்க இவ்வளவு பூனைகள் இருக்கு, எதை சாப்பிடுங்க இதுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வாரனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு, டே 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுலயும் மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க, இறந்த உடனே இங்கேயே புதைச்சிருக்காங்க. சோ இப்ப ஏதாவது புயல் வந்துச்சு அப்படின்னா புதைச்சு வச்சிருந்த அந்த புணங்கள்லாம் வெளியே வந்துடும், அதுங்களை தான் இந்த பூனைங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு வாரனும், ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருக்காங்கன்னா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். எதை வச்சு நான் சொல்றேன்னா, புயல் வந்த உடனே எங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா எலும்பு கூடுகளா இருக்கும். ஏன்னா அந்த தீவுல இருந்து தான் அந்த எலும்பு கூடுகள்லாம் வருது அப்படின்னு வாரன் சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே இவங்க எல்லாருமே அந்த தீவுல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க, போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அப்ப சடனா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு அங்க தெரியுது. அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா மேபி அது பூனையா தான் இருக்கும், இது எல்லாமே நம்ம மன பிராந்தின்னு ஃப்ரீயா விட்டுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. இந்த தீவுல ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவரோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க, ஒரு பெரிய பெட்டியை தள்ளிக்கிட்டே. அதுக்கப்புறமா அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. சோ அது யாரு என்ன பண்றாங்கன்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியாது. சோ ஜெயில இருந்து ரயிலு ரிலீஸ் ஆகி கப்பல் மூலியமா இந்த தீவுக்கு வந்துட்டாரு. அவரை வெல்கம் பண்றதுக்காக அம்மா இருக்காங்க. சோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க, அவங்களோட பேரு பெவ். இந்த தீவுல இருக்கிற ஒரு சர்ச்சோடைய முக்கியமான மெம்பர்ஸ்ல ஒருத்தங்க. அவங்க வந்து நம்ம ரயிலி வந்தாருல ஒரு ஷிப், அந்த ஷிப்போடைய கேப்டன் கிட்ட, எங்க ஊருடைய பாஸ்டர் கொஞ்ச நாளா காணோம், அவர் உங்க ஷிப் மூலியமா எதுவும் வெளியே போனாரா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் பாஸ்டரை பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த கேப்டனும் சொல்றாரு. சரின்னு இங்க இருந்து ஊருக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரயிலையும் அவங்க அம்மாவும் பின்னாடியே பெவும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த தீவுல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் சாரா, நம்ம வந்து டாக்டர்னே கூப்பிடலாம். சோ டாக்டர் கிட்ட வந்து எரின் அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதோட இந்த தீவோடைய டீச்சரும் அவங்க தான். சோ அவங்க குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்டிங்க்கு வந்திருக்காங்க. சோ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எரின் அங்க இருந்து கிளம்பலான பொழுது விண்டோ வழியா வெளியே பார்க்கும்போது தான் நம்ம ரயிலையும் அவங்க அம்மாவும் நடந்து வரத பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ரயிலையும் இந்த எரின்ன்ற பொண்ணும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இத வச்சு தான் பில்டப் பண்ணலாம். மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? எரினுக்கும் ரயில் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சடனா ஏதோ ஒரு சவுண்ட், என்னடான்னு பார்த்தா டாக்டருடைய அம்மா இருக்காங்க. சோ அவங்க டாக்டர் கிட்ட, என்னோட ரூம் மேல தானே இருந்தது, கீழே இருக்கு இப்போ அப்படின்னு கேட்க, டாக்டரும், அம்மா மேல இருந்து நீங்க கீழே விழுந்துட்டீங்கம்மா, இடுப்புல அடிபட்டுடுச்சு, இனிமே உங்க ரூம் மாடியில வேணா கீழேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நம்ம ரயிலையும் அவங்க அம்மாவும் நடந்து போறாங்கல்ல. நடந்து போய்கிட்டே இருக்கும் போதுதான் போலீஸ் ஸ்டேஷனும் வருது. அங்க ஷெரீஃப் இருக்காரு. ஷெரீஃபும் நம்ம ரயிலுடைய அம்மாவை பார்த்து, என்னம்மா இதுதான் உங்க பையனா, ரயில்
ரெய்லியா ஆமா என் பையன் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சந்தோஷமா அவங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெரீஃப் இருக்காருல்ல, அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள லாக்கப்புக்கு போறாரு. பார்த்தா அங்க ஒருத்தரை புடிச்சு வச்சிருக்காரு போல. அந்த ஆளு எழுந்த உடனேயுமே என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, உன்னை யார் அரெஸ்ட் பண்ணது, நேத்து நைட்டு நீ வந்து ஏதோ பேய பார்த்தேன் மான்ஸ்டரை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதுவும் பயங்கரமா குடிச்சு வேற தொலைற, குடிக்காதன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேன், அதான் ரோட்ல படுத்துக்கிட்டு இருந்த உன்ன லாக்கப்ல தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருந்தவரை வந்து நம்ம குடிகாரன் அப்படின்னு சொல்லலாம். ஷெரீஃபும் குடிகாரரும் வெளியே வராரு. இந்த குடிகாரருக்கு ஒரு டாக் ஒன்னு இருக்கு. அந்த டாக் வந்து நம்ம பெவ் இருக்காங்கல்ல, சர்ச்சோடைய முக்கியமான மெம்பர், அவங்க ரயிலியோடைய அம்மாவுக்கும் பின்னாடி தானே நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த டாக் இவங்களை பார்த்து குறைக்குது. அதனால ஷெரீஃப் கிட்ட இந்த டாக் ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறேன், இந்த தீவுலயே இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஷெரீஃபும் இல்ல இது நல்ல டாக் தான், சும்மா கத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பெவ்ன்ற லேடியை அனுப்பி விட்டுட்டு இந்த குடிகாரரும் அவரோட டாக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்க நம்ம ரயிலையும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரயிலு கேக்குறாரு, அம்மா இங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன வெறும் 127 பேர் தான் இருக்கும் அப்படின்னு கேட்க, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப்ல லீக் ஆகி அதுல இருந்து ஆயில்லாம் கடல்ல கலந்து நம்ம தீவை சுத்தி இருக்கிற எல்லா மீன்களும் அழிஞ்சு போச்சுங்க. இதனால நிறைய நோய் இன்ஃபெக்ஷன்லாம் வந்தது. நம்ம தீவோடைய முக்கியமான தொழிலே மீன் பிடிக்கிறது தான். அது ரொம்பவே பாதிக்கப்பட்டதுனால இங்க இருந்த முக்காவாசி குடும்பங்கள் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. சோ மீதி இருக்கிறது இந்த கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ இந்த நேரத்துல இந்த தீவோடைய முக்கியமான ஆட்கள்லாம் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்க போடுறாங்க. நாளைக்கு ஒரு பெரிய புயல் இருக்கு, சோ அது ரொம்பவே மோசமாக கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெவ் இருக்காங்கல்ல, சர்ச்சோடைய முக்கியமான மெம்பர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்ச் ரொம்ப பாதுகாப்பான இடம், சோ அதனால எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துருங்க, எல்லாமே சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஓகேன்னு தோணுது. சரி நம்ம ரயிலி வீட்டுல அவரோட ஃபேமிலி கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு புயல் வரப்போகுதான், நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும், அதோட ரயிலி சர்ச்சில் பாஸ்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஹெல்ப்பர் நீ தானே, திரும்பவும் நீ அதே வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரயிலி முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ரயிலி ஆக்சிடென்ட் பண்ணி ஜெயிலுக்கு போய் இந்த 4 வருஷத்துல அவருக்கு கடவுள்னாவே சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன், ப்ரே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அம்மா ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்பா வந்து தனியா நம்ம ரயிலு கிட்ட, இங்க பாரு உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஜஸ்ட் உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது நீ சர்ச்சுக்கு வா, ஏன்னா நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு தினமும் வந்து உங்க அம்மா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு அவரு சொல்ல, ரயிலையும் சரி ஓகே அம்மாவுக்காக வரேன்னு ஒத்துக்கிறாரு. சோ இந்த டைம்ல இவங்க தீவுக்கு பக்கத்திலேயே பூனைகள்லாம் அதிகமா இருக்கிற ஒரு தீவு இருக்கும்ல, அதுல ஒரு பூனை அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப செடிகளுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருந்து அப்படியே அந்த பூனைய பிடிச்சு சாகடிக்குது. சோ இதே நேரத்துல இந்த ஊருடைய பாஸ்டர் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு இந்த பெவ் போறாங்க. ஏன்னா பாஸ்டர் வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியுது. இவங்களும் டோரை தட்டுறாங்க, உள்ள இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. சரின்னு இவங்க கிட்ட ஒரு கீ இருக்கு, அதை யூஸ் பண்ணி உள்ள ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். போய் பார்த்தா வீடே களைச்சி போட்ட மாதிரி இருக்கு. வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பெட்டி ஒண்ணு இருக்கு. இதை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். இது என்ன போட்டின்னு பெவ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துல ஒரு பர்சன் வராரு. அது யாருன்னா ஒரு புது பாஸ்டர். இவரை வந்து நம்ம ஃபாதர்னு சொல்லலாம். அடுத்த நாள் ஆகுது. சோ இன்னைக்கு நைட்டு தான் புயல் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு சண்டேன்றதுனால எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அங்க அந்த புது ஃபாதர் இருக்காருல்ல, அவரு எல்லாரும் முன்னாடியும் ஆல்ரெடி இருந்த பழைய பாஸ்டர் உடம்பு முடியாததுனால அவர் இப்ப இந்த தீவிலேயே இல்ல, பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ப்ரே பண்றாரு ஆளு. நம்ம ரயிலி மட்டும் அப்படியே ஒருன்னு இருக்காரு, ஏன்னா அவருக்கு கடவுள்னாவே பிடிக்கல. ஆனா அந்த ஃபாதர் இருக்காருல, வந்த எல்லாரு கூடவும் நல்லா பேசுறாரு. அந்த லீசான்ற பொண்ணு வீல் சேர்லயே இருப்பாங்களே, அவங்க கிட்டயும் பேசுறாரு. அதோட நம்ம ரயிலி வந்து ப்ரே பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் ஃபாதர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ரயிலியோட அம்மா நல்ல வேலையா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அதான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் ரயிலி அவரோட ஃப்ரெண்டு எரின் கூட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே இதுக்கப்புறம் இந்த ஊர்ல தான் வாழணும்னு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா எரினும் வந்து இந்த தீவை விட்டு வெளியே போய் அவங்களுக்கு ஹஸ்பண்ட்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகி திரும்ப இந்த தீவுக்கே வந்துட்டாங்க. இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. நம்ம ரயிலையும் அதே மாதிரிதான் இந்த தீவை விட்டு வெளியே போய் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கார் ஆக்சிடென்ட் பண்ணி 4 வருஷம் ஜெயில இருந்து திரும்ப இந்த தீவுக்கே வந்துட்டாரு. இதை பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைமும் ஆகுது, புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழை இடின்னு ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு. சோ நிறைய பேர் சர்ச்சில் இருக்காங்க. ஆனா நம்ம ரயிலையும் அவரோட ஃபேமிலியும் அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ரயிலி வந்துட்டு விண்டோ வழியா வெளியே பார்க்கும்பொழுது அந்த பழைய பாஸ்டர் இருந்தார்ல, அவர் இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த விஷயத்த அவருடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழைய பாஸ்டர் ரொம்ப வயசானவர், இவ்வளவு புயல் எல்லாம் அவர் நிக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்காம ரயிலி வேகமா வெளியே போனா அங்க அந்த பாஸ்டர் இருக்காரு. பக்கத்துல போக ட்ரை பண்ணா அந்த பாஸ்டர் எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான்.
விட்டு தூரமா ஓடி போறாரு. ரயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, புயலும் ஒரு வழியா நின்னுடுச்சு. நம்ம ரயிலுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரே பறவைகளா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னடான்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் கரை ஓரத்துல ஃபுல்லா பூனைகள் இறந்து போயிருக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லயே ரயிலுடைய பிரதர் வாரன் சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி புயல்லாம் வந்தா அந்த பூனைகள் தீவுல புதைச்சு வச்சிருந்த பிணங்களுடைய எலும்பு கூட வரும்னு. அதே மாதிரிதான் அந்த பூனைகள் தீவுல ஏதோ ஒண்ணு பூனைகளை சாகடிக்குது. அப்படி இறந்து போன பூனைகள் தான் புயல்னால இப்ப இங்க கரை ஒதுங்கி இருக்குங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த ஊருடைய மேயரும் நம்ம ஷெரீஃபும் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஷெரீஃப் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு முஸ்லீம். அதனால மேயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, அப்பதான் இங்க இருக்கிறவங்க அவங்க கூட கொஞ்சம் சகஜமா பழகுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பூனைகள்லாம் எப்படி இறந்து போயிருக்கும், ஏதாவது நோயா இருக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா என்ன ஏதுனே உங்களுக்கு தெரியல, அதுங்க எப்படி இறந்துருக்கும்னு கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ரயிலையும் வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் பழைய பாஸ்டரை பார்த்தேன், புயலுக்கு நடுவுல நின்னுகிட்டு இருந்தாரு, நான் பக்கத்துல போனா ஓட்டாருன்னு சொல்ல அதை யாரும் நம்புற மாதிரியே இல்ல. அப்புறம் அந்த வீல் சேர்ல இருக்கிற லீசான்ற பொண்ணு இருக்கால, ஆக்சுவலா இந்த ஊருடைய மேயரோட பொண்ணு தான் அவங்களே. அவங்க ரெகுலரா சர்ச்சுக்கு போவாங்க. இத பத்தி புதுசா வந்த அந்த ஃபாதரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி லேசாவும் ஃபாதரும் பேசிக்கிட்டே வரும்போது அந்த குடிகாரர் இருக்காருல்ல, அவரு டாக் கூட்டிட்டு வராரு. டக்குனு லேசாவை பார்த்த உடனே ஆளு திரும்பி போயிடுறாரு. ஏன்னா அந்த லீசா பொண்ணு வந்து இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த குடிகாரர் தான். குடிச்சிட்டு கன்னால தெரியாதனமா சுட்டதுனால அது லிசா கால்ல பட்டு வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வீல் சேர்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபாதர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊருடைய டாக்டர் இருக்காங்கல்ல சாரா, அவங்க வீட்டுக்கு போறாரு. சாராவுடைய அம்மா வந்து எப்பவுமே சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா இப்ப வந்து கீழே விழுந்து இடுப்புல அடிபட்டதுனால அவங்க சர்ச்சுக்கு வரத இல்ல, அதுவும் கண்ணும் சரியா தெரியறதில்ல அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு ஃபாதர் அப்படியே வீட்டுக்கே போயிட்டு டாக்டருடைய அம்மாவுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ப்ரே பண்ணிட்டு போன அன்னைக்கு நைட்டே டாக்டருடைய அம்மாவுக்கு கண் பார்வை கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி தோணுது. அப்புறம் பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல எரின், அவங்க ஸ்கூல்ல இருக்கும் பொழுது கண்ணாடி துடைக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கிளீனர் எடுக்கலான்னு வந்தா அந்த இடத்துல சர்ச்சுடைய முக்கியமான மெம்பர் பெவ் இருக்காங்க. அவங்க கையில விஷ மருந்து இருக்கு. எரினும் விஷ மருந்து எதுக்கு, இல்ல என் வீட்டுல வந்து எலி தொல்லை அதிகமா இருக்கு அதுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளே சர்ச்சுக்கு எல்லாரும் வராங்க, ஏன்னா ஈஸ்டர் ஃபெஸ்டிவல். ஃபாதரும் அவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு சர்ச்சுக்கு வெளியவே எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்து நம்ம ரயிலு கிட்ட பேசுறாரு, நம்ம ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், அதுலயும் முக்காவாசி பேர் இந்த போதை பொருள் இதுக்கெல்லாம் அடிமையா இருக்காங்க. நீ பாரு, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஒருத்தவங்களை கொன்னுட்ட, இப்ப அந்த குடியில இருந்து வெளியே வந்துட்ட. இதனால ஒரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணி இதுல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பாரு, குடிகாரன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், அவனையும் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குடிகாரர் கிட்ட ஒரு டாக் இருக்கும்ல, அது திடீர்னு இறந்து போகுது. என்னடா செக் பண்ணி பார்த்தா அதுக்கு யாரோ பாய்சன் வச்சுட்டாங்களாம். இதை கேட்ட உடனே எரினுக்கு பெவ் மேலதான் டவுட் வருது. ஏன்னா அவங்க தான் கையில பாய்சன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டா எலிக்குன்னு சொன்னாங்க. அதோட இவங்களுக்கு அந்த டாகை பிடிக்கவும் பிடிக்காது. இவங்க தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு எரினுக்கு ஒரு டவுட் வருது. பட் ஆனா அதை ஓப்பனா சொல்லல. இந்த டவுட் எரினுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஷெரீஃபுக்கும் தெரிய வந்து போய் விசாரிக்கிறாரு. பெவ் ஒத்துப்பாங்களா, அப்படியே ஆளு பேசி சமாளிக்கிறாங்க. சாலிடா எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா பெவ்வை தூக்கி உள்ள வச்சிடலாம். அந்த குடிகாரரும் நம்புறாரு, பெவ் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ தான் அதை பண்ணிருப்பா அப்படின்னு. நம்ம ரயிலி அவருடைய அப்பா பிரதர்னு கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. முன்னாடிலாம் நிறைய மீன்கள் மாட்டும், இப்ப கொஞ்சம் மீன் தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆயில் வந்து லீக் ஆனதுதான். நைட் டைம் ஆகுது. ஃபாதர் கிட்ட நம்ம ரயிலி தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. என் லைஃபே ரொம்ப மோசமா போயிடுச்சு, எனக்கு கடவுள் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையே சுத்தமா இல்ல தெரியுமா. கடல்ல ஆயில் கொட்டி நம்ம தீவே மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இதனால அந்த கம்பெனி கிட்ட இருந்து கவர்மெண்ட் நிறைய பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சர்ச்சு தான் டெவலப் ஆகுதே தவிர எங்க வாழ்க்கை டெவலப் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு ஃபாதரும் ரயிலிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எரின் இருக்காங்களா, அவங்க வீட்டுல இருந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. சரின்னு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனா அவங்களுக்கு ரத்தம் வருது. உடனே டாக்டர் சாராவை போயிட்டு பாக்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல, குழந்தைலாம் நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எரின் மாதிரியே நம்ம டாக்டருடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க கண்ணுக்கும் விண்டோல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. டாக்டரும் போயிட்டு அம்மா இது உங்க கற்பனமா, வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் நைட்ல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பால் அடைஞ்சு போன வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல இருந்து என்னமோ சவுண்ட் வர இவரும் என்னன்னு உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து இவரை பிடிச்சி உள்ள கொண்டு போயிடுது. அவ்வளவுதான், அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்த நாள் ஆகுது. சர்ச்சுக்கு ஐலாண்டு மக்கள் நிறைய பேர் வராங்க. அதுல லிசான்ற பொண்ணு வரா. இந்த ஃபாதர் என்ன பண்றாருன்னா, லிசா நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது, மேல வந்து இதை என்கிட்ட இருந்து வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபாதர் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஏன்னா லிசாவால நடக்கவே முடியாது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்க சடனா பார்த்தா லிசா எழுந்து நடந்து வந்து ஃபாதர் கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறாங்க. பாக்குற எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த ஃபாதர் இருக்காருல, திடீர்னு வெளியே போறாரு. பின்னாடியே பெவ்வும் வராங்க. என்னடான்னு பார்த்தா
இந்த ஃபாதர் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. பெவ்வும் ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. இங்க எழுந்து நடந்த லிசாவை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு லிசாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்லா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்ம டாக்டர் சாராவுடைய அம்மா இருக்காங்களா வயசானவங்க, அவங்க மாடிப்படிலாம் ஏறுறாங்க. அம்மா உன்னால எப்படிமா ஏற முடியுது அப்படின்னு கேட்க எனக்கு என்னன்னே தெரியலம்மா, என்னோட பழைய சக்திலாம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாளே லிசா வந்து ஸ்கூலுக்கு அவங்களே நடந்து போறாங்களா. அந்த ஊரே அப்படியே ஷாக்ல இருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம ஃபாதர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களோட குறைகளையும் தீர்க்க சொல்றாங்க. அந்த பெவ் சொல்றாங்க நீங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பா உங்க எல்லாரோட நோயும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை நம்பி நிறைய பேர் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய நோயுமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது, சரியாகிறாங்க. இந்த ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்து சர்ச்சுக்கு வரவங்களுக்கு ஒரு வைனை கொடுப்பாங்க, அதுல ஏதோ ஒண்ணுத்த கலக்கறாரு. சோ அப்புறம் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபாதர் மயங்கி கீழே விழுறாரு. டாக்டர் சாரா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் தான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல லீசா இருக்காங்கல்ல, அவங்க குடிகாரருடைய வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவரு ஷூட் பண்ணி தான் இவங்களால நடக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்ப என்னால நடக்க முடியுது, சோ அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு குடிகாரர்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. இங்க இந்த ஊருடைய ஷெரீஃப் இருக்கார்ல, அவரு வந்து முஸ்லிம். எங்க ஃபாதர் வேற மாதிரில இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பட்டாப்பட்டி தாயரு, அழுக்கு வெட்டி, வாயில பேடி இப்படி எல்லாம் இருப்பாரு. டேய் அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதர் அப்பாவும் ஒண்ணுதானே? ஐயோ அவர் பொய் சொல்ற ஃபாதர்ரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். சரி அதை விடுங்க, நீங்க ஃபாதர்னா எங்க மாதிரி யாரு அவங்கள இப்ப காட்டுங்க. ஆனா அவரோட பையனோட பேக்குள்ள பைபிள் இருக்கு. உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு இங்க பாருங்க பைபிள்லாம் என் பையனுக்கு கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, நான் வேற ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த ஸ்கூலுக்கும் இன்சார்ஜ் மாதிரி பெவ் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வர எல்லா பசங்களுக்கும் நாங்க பைபிளை கொடுப்போம், உங்க பையன் வேணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா அதை திரும்ப வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரின்னு ஷெரீஃபும் வீட்டுக்கு போயிட்டு அவரோட பையன் கிட்ட பேசும்போது அந்த பையன் சொல்றான், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சர்ச்சுக்கு போறாங்க, நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஷெரீஃபும் நீ எதுக்காக சர்ச்சுக்கு போற? ஏன்னா அப்பா நடக்கவே முடியாத லிசா எழுந்து நடந்தால, கடவுள் தானே அவரோட பவரை யூஸ் பண்ணாரு. இங்க பாருடா, கடவுள்லாம் பவரை யூஸ் பண்ணல, இது எல்லாமே நேச்சர் தான். சரி லிசா எழுந்து நடந்தா, ஓ அம்மா ஏன் பொழைக்கவே இல்ல, கேன்சர்ல இறந்து போயிட்டாலே, நம்மளும் கடவுள் எல்லாம் வேணும் தானே. அதனால நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ, கடவுளால நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கல, நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்லவங்களா இருக்கணும்ன்றதுக்காக கடவுளை நம்ம வேண்டோம். சோ எந்த ஒரு விஷயமும் ஒரு அளவுக்கு தான், நம்பிக்கை கூட ஒரு அளவுக்கு தான் நம்ம வைக்கணும், அதீத நம்பிக்கையும் மூட நம்பிக்கையா மாறிடும் அப்படின்ற மாதிரி அவரோட பையனுக்கு புத்திமதி சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட பார்த்தா அங்க ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. சடனா அது காணாம போகுது. ஷெரீஃப் ஒரு மாதிரி பயந்து போறாரு. சோ அந்த குடிகாரர் இருக்கார்ல, அவர் இவ்வளவு நாள் குடிச்சதுக்கான ரீசன் நம்மளால லிசாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான். ஆனா இப்ப லிசாவே வந்து மன்னிப்பு கேட்டதுனால சோ அவரும் நம்ம ஃபாதர் கிட்ட வந்து ரைலி கூட சேர்ந்து அந்த செஷனை அட்டெண்ட் பண்றாரு திருந்துறதுக்காக. இந்த குடிகாரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, ஆனா அவங்க வந்து மெயின்லேண்ட்ல இருந்தாங்க, அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க சாவுக்கு கூட இவர் போகவே இல்லை. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரைலி கிட்ட செஷனை முடிச்சுட்டு பேசிக்கிட்டே வராரு. இந்த நேரத்துல நம்ம ஃபாதர் இருக்கார்ல, அங்க பெவ் மத்தவங்கலாம் இருக்காங்க. திடீர்னு ஃபாதர் அப்படியே கீழே விழுறாரு, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா ஃபாதரோட உடம்புல உயிரும் இல்ல ஒன்னும் இல்ல, செத்த போன மாதிரி இருக்காரு. இந்த ஃபாதருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார்ல, அவர் வந்து ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு மணல் புயல் வந்துருது. அதனால ஒரு குகையில போயிட்டு அவர் ஒளிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த குகை ரொம்ப இருட்டா இருக்கு. மணல் புயல் போகிற வரைக்கும் அங்கேயே இருந்தவர் சடனா அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு பத்தி குச்சியை கிழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த குகைக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கு. அந்த மான்ஸ்டர் அந்த பாஸ்டரை கடிச்சிருது. அதோட அது ரத்தம் பாஸ்டர் குடிக்கிற மாதிரி வாயிலையும் படுற மாதிரி பண்ணிடுதா. அப்படியே பாஸ்டர் ஒரு மாதிரி நில கொழிஞ்சு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது வயசான பாஸ்டர் இளமை ஆயிடுறாரு. இப்படி இளமையான அந்த பாஸ்டர் தான் திரும்ப இந்த தீவுக்கே வராரு. வேற ஒரு பாஸ்டரா நம்ம அவரை ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்த ஃபாதர் ஆக்சுவலா ஒரு 80-90 வயசு இருக்கிற ஒரு தாத்தா. அந்த மான்ஸ்டருடைய ரத்தத்தை குடிச்சதுனால ஃபாதருக்கு இருந்த பிரச்சனை என்ன, அவரு ரொம்ப வயசானவர். அந்த பிரச்சனை சரியாகி இளமையா மாறிடுறாரு. என்னதான் இளமையா மாறினாலும் அந்த மான்ஸ்டருடைய ரத்தம் இவரோட உடம்புலயும் கலந்துருக்கு. இந்த ஃபாதர் என்ன பண்றாருன்னா இவரோட ரத்தத்தை எடுத்து சர்ச்சில் இருக்கிற வைன்ல கலந்து விட்டதுனால இவரோட ரத்தத்தை குடிச்சதுனாலதான் அந்த லிசான்ற பொண்ணால நடக்க முடிஞ்சது. அந்த பொண்ணோட ப்ராப்ளம் சரியாச்சு, டாக்டருடைய அம்மாவோட உடம்பும் சரியாச்சு. தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்து எல்லாரோட உடம்பும் சரியாகிக்கிட்டு இருக்கு. அதோட ஃபாதர் கூடவே அந்த மான்ஸ்டரும் இப்ப இந்த தீவுல தான் இருக்கு. பூனைகளை சாகடிச்சது அந்த மான்ஸ்டர் தான். அடிக்கடி எல்லாரும்
ஒரு உருவத்தை பாக்குறாங்களே அது அந்த மான்ஸ்டருடைய உருவம் தான். என்னதான் நம்ம அதை மான்ஸ்டர்னு சொன்னாலும் ஃபாதர் அதை ஏஞ்சல்னு சொல்றாரு. ஏன்னா அதோடைய ரத்தத்தினாலதான் இங்க இருக்கிற எல்லாருடைய உடம்பும் சரியாகி அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வயசான பாஸ்டர் தான் இப்ப இளமையா ஃபாதரா மாறிட்டாரு அப்படின்ற விஷயம் நம்ம பெவ், இந்த தீவோடைய மேயரு, இன்னும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியுமே. அவங்க எல்லாருமே சர்ச்சோடைய முக்கியமான மெம்பர்ஸ். அடுத்த நாள் ஆகுது, பிரெக்னெண்டா இருக்காங்களே எரின், அவங்க டாக்டர் சாராவை மீட் பண்றாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ஐம் சாரி, உன்னோட வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எரினும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன்னோட பிளட் சாம்பிளை மட்டும் கூட நான் சிட்டிக்கு அனுப்பி என்ன ப்ராப்ளம்னு செக் பண்றேன்னு டாக்டர் சாரா எரினுடைய பிளட் சாம்பிளை வாங்கிக்கிறாங்க. எரினும் வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்து போச்சுன்ற அந்த சோகமான விஷயத்த நம்ம ரயிலு கிட்டையும் சொல்லி கஷ்டப்படுறாங்க. ரயிலையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. எங்க அந்த குடிகாரர் இருக்காருல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் சரக்க குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா குடிக்காமலே இருக்காரு. இதை பாக்குற நம்ம ஷெரீஃபும் பரவாயில்லையா நீ திருந்துட்டியா அப்படின்னு பாராட்டுறாரு. எங்க அந்த ஃபாதரும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அவரோட கையை கிழிச்சு அவரே அவரோட ரத்தத்தெல்லாம் குடிக்கிறாரு. நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் நேரா ஒரு டாக்டருடைய அம்மா இருக்காங்களே அவங்கள பார்க்க வராரு. அவங்களுக்கு தான் இப்ப கண்ணு நல்லா தெரியும்ல. அவங்க நம்ம ஃபாதரை பார்த்த உடனே நீ எப்படி இளமையானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா ஃபாதரும் டாக்டருடைய அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இந்த ஊர்ல இருந்தவங்க தான். அதனால அவர் எங்க இருக்கிறத பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுளுடைய ஏஞ்சல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ப்ரே பண்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் அவருடைய இடத்துக்கு போயிடுறாரு. அங்க அந்த குடிகாரர் வராரு. ஃபாதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்னைக்கு ஃபுல்லா குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஃபாதரும் பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. ஆனா கட்டி பிடிச்சவரு ஆளு விடவே இல்லை. அப்படியே பிடிச்சி தள்ளி விட குடிகாரர் மண்டையில அடிபட்டு அப்படியே ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை ஃபாதர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஒரு ரத்த காட்டேரி மாதிரி. அடுத்த நாள் ஆகுது, சர்ச்சுக்கு எல்லாருமே வராங்க. நம்ம ஷெரீஃப் இருக்கார்ல, அவரோட பையனும் நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சர்ச்சில் எல்லாருமே ஃபாதருக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா ஃபாதர் வரவே இல்லை. என்னென்ன பெவ்வும் ஃபாதரோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாயிலா ரத்தமா இருக்கு. அந்த குடிகாரர் இறந்து போயிருக்காரு. பெவ் என்ன பண்றாங்கன்னா, இதை பத்தி கவலைப்படாதீங்க, ஈஸியா நம்ம இது எல்லாத்தையும் மறைச்சிடலாம், நீங்க போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் ஃபாதர் சொல்றாரு, என்னால வெளியே வர முடியல, வெயில் பட்டாலே என் உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள லைட்டா வெயில் வருது, அதுல கைய வைக்கிறாரு. பொசுங்கி புகலாம் வர ஆரம்பிக்குது. பெவ் சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதருக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்க அப்படியே ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் பத்தின விஷயங்களை தெரிஞ்ச ஆட்களை மட்டும் கூட்டிட்டு ஃபாதருடைய வீட்டுக்கு வராங்க. மேயரும் அதுல இருக்காரு. எப்படியாவது இந்த குடிகாரனுடைய உடம்ப நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பணும், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல மேயருக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அவர் ஒரு மாதிரி பேசுறாரா. உடனே பெவ்வும் இங்க பாரு, ஃபாதர்னாலதான் வீல் சேர்ல இருந்த உன் பொண்ணு நடக்க ஆரம்பிச்சா, இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உன் பொண்ணு திரும்பவும் வீல் சேர்லயே உட்கார வேண்டியதான்னு சொல்ல பயந்து போன மேயரும் சரி ஓகேன்னு இந்த விஷயத்த மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருந்த எரின் இருக்காங்களே, அவங்க இந்த தீவை தாண்டி இருக்கிற சிட்டிக்கு போய் அங்க அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏமா நீ பிரெக்னெண்டே ஆகல, என்ன பிரெக்னென்ட் ஆனலாம் சொல்ற, எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஐலாண்ட்ல இருந்த டாக்டர் சாரா நான் பிரெக்னெண்டா இருந்தேன்னு சொன்னாங்களேன்னு இவங்களுக்கு புரியல. இந்த நேரத்துல ஐலாண்ட்ல டாக்டர் சாரா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம எரினுடைய பிளட் சாம்பிள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல வெயில் பட்ட உடனே அந்த பிளட்டே ஒரு மாதிரி ஆவி ஆகிடுது. அதை பார்த்து டாக்டர் சாராவுக்கு என்னன்னே புரியல. நைட் டைம் ஆகுது. வழக்கம் போல நம்ம ரயிலி ஃபாதரை பார்க்க வராரு. ஏன்னா அந்த செஷன் நடக்கும்ல. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம குடிகாரரு வரவே இல்ல. ரயிலையும் அந்த குடிகாரன் எங்க போனா அப்படின்னு கேட்க ஃபாதரும் அது வந்து அவன் சிட்டிக்கு போயிருக்கான், அவனோட சிஸ்டர் அங்கதான் இருக்காங்களாம், பாக்குறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு ஃபாதர் சொன்ன உடனேயுமே இங்க நம்ம ரயிலுக்கு டவுட் வருது. ஏன்னா ரயிலு கிட்ட அந்த குடிகாரர் சொல்லிருப்பாரு, என் சிஸ்டர் சிட்டில தான் இருந்தா, ஆனா அவ இறந்து போயிட்டா, சாவுக்கு கூட நான் போகல அப்படின்னு. இங்க ஃபாதர் சிஸ்டரை பார்க்க அந்த குடிகாரன் போயிருக்கான்னு பொய் சொல்றாருன்னு தெளிவா புரியுது. அந்த குழப்பத்தோடவே நம்ம ரயிலி அங்க இருந்து போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர், அந்த ஏஞ்சல் எப்படி வேணாலும் சொல்லலாம், அது அந்த இடத்துக்கு வருது. ஒரு பாட்டில்ல அதோடைய ரத்தத்தை நிரப்ப ஆரம்பிக்குது. இங்க குழப்பத்துல போன நம்ம ரயிலி பேசாம நம்ம ஃபாதர் கிட்டயே ஓப்பனா கேட்டுடலான்னு திரும்ப ஆளு வராரு. உள்ள அந்த மான்ஸ்டர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அங்க இருந்து போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த மான்ஸ்டர் நம்ம ரயிலிய பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி அவரை கடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆகுது. ஷெரீஃப் கிட்ட ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருப்போம்ல, ஒருத்தர் நைட்ல நடந்து வருவாரு, பாலடைஞ்ச வீட்டுல சவுண்ட் கேட்கும், உள்ள போவாரு, ஏதோ ஒண்ணு வந்து அவரை இழுத்துருமே, அது வந்து அந்த மான்ஸ்டர் தான். அந்த மான்ஸ்டர்னால அவர் இறந்து போயிட்டாரு. அவர் காணாம போயிட்டாருன்னு அவரோட சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம எரின் இருக்காங்களே, அவங்களும் ஷெரீஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி ரயில் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அவங்களும் கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஷெரீஃபும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. எப்பவுமே சர்ச்சில் வந்து யூஸ்வலா மார்னிங்ல மாஸ் இருக்கும். அதனால எல்லாரும் வராங்க. ஆனா பெவ் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே சர்ச்சில் மார்னிங் மாஸ் எல்லாம் கிடையாது, அதை வந்து நம்ம ஈவினிங்கா இருட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம், சிம்பிளா சொல்லணும்னா மிட் நைட் மாசா வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஃபாதருக்கு வெயில்னா ஒத்துக்காது, வெயில்ல பட்டாருன்னா
காலி ஆயிடுவார்ல, அதுக்காக தான். சோ அதே மாதிரி ஈவினிங் டைமும் ஆகுது, வெயில்லாம் போயிடுச்சு. இந்த ரயில் எங்க போயிருப்பான் அப்படின்னு எரின் யோசிக்கும் போது ரயில் எரின் கிட்ட வராரு. டேய் நீ எங்கடா போன அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்ல அப்படியே கடலுக்கு நடுவுல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ரயிலி சொல்றாரு, மேல தெரியுற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒன்னும் தோணல, சாதாரண நட்சத்திரங்கள். எது சாதாரண நட்சத்திரங்களா? அங்க இருக்கிற ஸ்டார்ஸோட எனர்ஜி கீழே பூமிக்கு வருது. இங்க இருக்கிற எல்லாருமே எனர்ஜியா இருக்காங்க. ஒவ்வொரு எனர்ஜியும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஆளு பேசுறாரு என்னென்னமோ. ஆனா அதை விட ரயிலி நீ எங்க போன, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போதுதான் ரயிலியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் வந்து குடிகாரன் அவன் தங்கச்சியை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாரு. இதை பத்தி நம்ம ஃபாதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆளு போயிருப்பாரு அங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் இருந்தது. தப்பிச்சு போக ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் ரயிலிய பிடிச்சி ஃபாதர் மாதிரியே ரயிலியவும் மாத்தி விட்டுடுது. சோ மயங்கின ரயிலி அடுத்த நாள் தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஃபாதரும் ரயிலி கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணா, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு ரயிலி வெளியே போக ட்ரை பண்றாரு. வெயில் பட்ட உடனே ஒரு உடம்பை எரியற அளவுக்கு சுட ஆரம்பிக்குது. டக்குனு ஆளு உள்ள வந்துடுறாரு. சரின்னு ஃபாதரும் நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. உண்மையிலே நான் தான் பழைய பாஸ்டர். அந்த ஏஞ்சலுடைய ரத்தம் எனக்குள்ள போனதுனாலதான் நான் ரொம்ப இளமையா மாறிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அதே சக்தி உனக்கும் இருக்கு, கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரயிலுக்கு எதுவும் புரியல. அந்த குடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் தான் அவனை கொன்ன, ரத்தத்தை குடிச்சேன் அப்படின்னு ஃபாதர் சொல்ல, உனக்கே இது கேவலமா தோணல அப்படின்னு கேட்கும் பொழுது பெவ் இருக்காங்களே அவங்கள பக்கத்துல கொண்டு வந்த உடனேயுமே நம்ம ரயிலி அந்த பெவ்வை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பாத்தியா, உனக்கும் தோணுது. இதே மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. சோ அதுக்கு முடிவு என்ன தெரியுமா? நம்மள மாதிரியே எல்லாரையுமே மாத்தணும். அதனாலதான் ரத்தத்தை நான் ஒயின்ல கலந்து கொடுக்க நம்ம மக்கள் எல்லோருமே ஆரோக்கியமா மாற ஆரம்பிச்சாங்க. சோ இதே மாதிரியே எல்லாரையுமே மாத்தி கடவுளுக்கு நம்ம சேவை செய்யணும். நீ நல்லா யோசிச்சு பதில சொல்லு அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. சோ நல்ல வேலையா வெளியே வெயில்லாம் போய் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ரயிலையும் அப்படியே நேரா வெளியே வந்து எரினை தான் மீட் பண்றாரு. சோ எரினை போட்ல கடலுக்கு நடுவுல கொண்டு வந்து இந்த விஷயங்களை சொல்லிருக்காரு. ஆனா ரயிலி சொன்னதை எரின் நம்புற மாதிரியே இல்ல. ரயிலையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே நம்புவ, நான் உங்ககிட்ட எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா எப்படியாவது நீங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு அவரு சொல்றாரு. சடனா மார்னிங் டைம் சன்ரைஸ் ஆகுது. அந்த ஒளி ரயிலி மேல பட்ட உடனே அப்படியே அவரு எரிஞ்சு போய் இறந்து போறாரு. இந்த விஷயத்த பார்த்து எரின் பயந்து போறாங்க. அதோட இது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு புரியுது. அப்புறம் எரின் கரைக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் டாக்டர் சாரா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் நம்புறாங்க. அதோட உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாரா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராங்க. பார்த்தா அவங்க ரொம்ப யங்கா இருக்காங்க. அதோட இது எங்க அம்மாவோட பிளட் அப்படின்னு சொல்லி அந்த வெயில்ல காட்டின உடனே அந்த பிளட் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. சாராவும் சொல்றாங்க, நீ சொல்ற மாதிரி சர்ச்சில் கொடுக்குற ஒயின்ல அந்த மான்ஸ்டரோட ரத்தத்தை கலந்ததுனால அதை குடிச்சவங்களுக்கு அவங்க உடம்புல ஏதோ வித்தியாசமா நோய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வெயில்ல அவங்களால போக முடியல. அதோட அவங்க குடிச்ச ஒயினுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடம்புல அந்த ரத்தத்துடைய பவர் இருக்கு. அடிக்கடி அந்த ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு பிரேயர் பண்றேன்னு சொல்லி அந்த ஒயினை கொடுத்துருக்கான். அதனாலதான் எங்க அம்மா உடம்புல அதிக எஃபெக்ட்ல இருக்கு. நீ அந்த சர்ச்சில் எப்பவாவது தான் அந்த ஒயினை குடிக்கிறன்றதுனால தான் அதோட எஃபெக்ட் உங்ககிட்ட கம்மியா இருந்திருக்கு. ஆனா அந்த எஃபெக்டே உன் குழந்தைய மொத்தமா அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சர்ச்சில் நடக்கிற விஷயத்த நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாரா என்ன பண்றாங்கன்னா ஷெரீஃப் கிட்ட போறாங்க. ஷெரீஃப் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அவரு நம்புற மாதிரி இல்லை. என்னால எந்த ஆக்ஷனையும் எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு முஸ்லீம்ன்றதுனால நான் எது பண்ணாலும் ஏதோ வெஞ்சன்ஸ்ல பண்றேன்னு நினைப்பாங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவரு சொல்றாரு. இங்க நம்ம எரினோ நேரா ரயிலியோடைய அம்மாவை மீட் பண்றாங்க. நடந்த விஷயத்த சொன்னா அவங்க நம்புவாங்களான்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் ரயிலி இறந்து போயிட்டாருன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அத ரயிலியோடைய அம்மா நம்பவே இல்லை. அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான், மனசு கஷ்டமா இருக்குன்னு வெளியே எங்கேயாவது போயிருப்பான், அவன் செத்துருக்கலாம் மாட்டான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. சரி எது என்னவோ நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு எரினு டாக்டர் சாரா அவங்களுடைய அம்மா இருக்காங்களே இவங்க 3 பேருமே கப்பல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா இவங்களை கூட்டிட்டு போற மாதிரி எந்த ஒரு கப்பலும் இல்ல. இருக்கிற கப்பலும் ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சர்ச்ல நடக்க போகுதான். எல்லாருமே சர்ச்சில் தான் இருப்பாங்க, நீங்களும் வாங்க. உனக்கு சாவனா பயம் இல்ல, எனக்கு சாவனா இஷ்டம். மானத்துக்கு தாண்ட பயப்படுவான் இந்த ஆதி மரணத்துக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. நைட் டைம் ஆகுது. சர்ச்சுக்கு சில பேர்லாம் வரமாட்டாங்களே, ஆனா எல்லாருமே வரணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி மொத்தமா அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா கரண்ட்டையும் ஆஃப் பண்றாங்க. யார் வீட்லயும் டிவி அதெல்லாம் இல்லாததுனால வெறுப்பாகி சர்ச்சுக்கு தான் வந்தாகணும். எங்க நம்ம எரின்னு டாக்டருடைய அம்மாலாம் நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட், அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு போனாவது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு இவங்களும் போறாங்க. நம்ம ஷெரீஃப் இருக்காருல்ல அவரோட பையன் வந்து இன்னைக்கு சர்ச்ல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதப்பா, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு ஷெரீஃபும் வராரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாக்டர் சாரா வந்து சொல்லியிருப்பாங்க, அதை எதையுமே ஒரு
இவரு நம்பியிருக்க மாட்டாரு. சோ அந்த சர்ச்ல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு இவரும் போக ஆரம்பிக்கிறாரு. சோ டெக்னிக்கலா இப்ப இந்த தீவுல இருக்கிற எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு போறாங்க. சோ அங்க அந்த ஃபாதர் இப்ப அந்த மக்கள் எல்லாருக்கிட்டையும் உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. நான் தான் உங்களுடைய முன்னாள் பாஸ்டர், ரொம்ப வயசான கிழவனா இருந்தேன், ஆனா இப்ப இளமையாயிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான். இந்த கடவுளுடைய ரத்தத்தை நீங்களும் குடிச்சீங்கன்னா நீங்களும் இளமையா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ரத்தத்தை ஊத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம ஷெரீஃபுக்கு பிடிக்கல. அவர் பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா போக விடாம அந்த இடத்துல அந்த மிருகம் இருக்கு. அது ஏஞ்சல்னு சொல்றாங்க, பட் பாக்குறதுக்கு ஒரு வேம்பயர் டைப்ல இருக்கு. சோ அது இவங்க எல்லாரும் முன்னாடியும் அதோட ரெக்கைய விரிச்சு காட்டுது. சோ இதோட ரத்தத்தை குடிச்சுதான் எல்லாருமே சாகாவரம் பெற போறோம்னு கொடுக்கறாரு. எல்லாரும் குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷெரீஃப் கன் எடுத்து அந்த மிருகத்தை போட்டு தள்ளலான்னு வரும்போது எல்லாரும் பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. ஷெரீஃபோட பையன் அந்த ரத்தத்தை மடக்குன்னு குடிச்சிடறான். சோ ஒன்ஸ் அந்த ரத்தத்தை குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆளுங்க மயங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எழுந்துப்பாங்களே. சோ ஷெரீஃப் கையில இருந்த கன்னும் கொஞ்சம் தூரம் போய் விழுது. அத நம்ம டாக்டருடைய அம்மா இருக்காங்களே அவங்க எடுத்து அந்த ஃபாதருடைய நெத்தி பொட்டுலயே பொட்டுன்னு வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அவர் கீழே விழுந்து காலி ஆகுறாரு. ஆனா திரும்ப உயிரோட வந்துருவாரு. ஆனா அதை பாக்குற ஏஞ்சல் என்ன பண்ணுதுன்னா டாக்டருடைய அம்மாவை அப்படியே அட்டாக் பண்ணி வெளியே தூக்கிட்டு போயிடுது. இங்க அந்த ஏஞ்சலுடைய ரத்தத்தை குடிச்சவங்க எல்லாம் மயங்கி கண்ணை முழிச்சு எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. அதனால பக்கத்துல இந்த ரத்தத்தை குடிக்காம இருப்பாங்களா ஆளுங்க, அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்காக. சோ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அந்த சர்ச்ல இருந்து நம்ம எரின், டாக்டர் சாரா, ரைலியோடைய பிரதர், ரைலியோடைய அம்மா, அப்புறம் லீசான்ற ஒரு பொண்ணு இருப்பால அந்த பொண்ணு, ஷெரீஃப், இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறுக்க அந்த பெவ் பொண்ணு வராங்க. அவங்களையும் ஷூட் பண்ணிட்டு இவங்க வேகமா எரினுடைய வீட்டுக்கு போறாங்க. இங்க குண்டடி வாங்கின ஃபாதர் கண்ணை முழிச்சு எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே டாக்டர் சாராவுடைய அம்மா இருக்காங்க. இவதான் ஃபாதர் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ஃபாதருக்கும் இவங்களுக்கும் பிறந்தவங்க தான் டாக்டர் சாராவே. ஆனா இவர் ஃபாதரா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம இவர் சர்ச்சை வேலையை பாத்துக்கிட்டாரு. சாராவுடைய அம்மாவும் சாராவை பாத்துக்கிட்டு தனியாவே இருந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவே இல்ல. காலங்கள் கடந்து போயிடுச்சு, வயசாயிடுச்சு. அப்பதான் நான் அந்த ஏஞ்சலை பார்த்தேன். என்னோட இளமை திரும்ப வந்துருச்சு. அதே மாதிரி நீயும் இளமை ஆயிட்டனா மீதி இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்ல, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு அவரு சொல்றாரு. இது ஃபாதரோட பிளான். ஆனா உண்மையிலேயே அந்த ஏஞ்சல், அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அதோட பிளான் என்னன்னா அதோடைய ரத்தத்தை மூலியமா உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அது மாதிரியே மாத்துறது தான் பிளான். நல்ல வேளையா இப்ப இவங்க ஒரு தீவுல இருக்காங்க. ஒன்ஸ் இந்த தீவுல இருக்கிற எல்லாருமே அந்த மான்ஸ்டரா மாறிட்டாங்கன்னா அடுத்தது போட்டு பிடிச்சி கரைக்கு போய் உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே மாத்திடுவாங்க. இது நடக்க கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எரினோட வீட்டுல இருக்கிற நம்ம எரின், ஷெரீஃப், ரைலியோடைய பிரதர், அம்மா, அப்புறம் டாக்டர் சாரா, இவங்க எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லீசாவும் கூட தான் இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பெவ் இருக்காங்களா, அவங்க வீட்டுல நெருப்பு குண்டெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க எல்லாரையும் காலி பண்றதுக்காக. இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா பெவ்வையும் கூட வந்தவரையும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்பதான் ரைலியோடைய அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் எஸ்கேப் ஆகி போங்க அப்படின்னு சொல்லி பெவ் கூட அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஆளுங்களாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க போனது ஒன்ஸ் தெரிஞ்ச உடனேயுமே ரைலியோடைய அம்மா அவங்களே கத்தியால குத்திக்கிட்டு இறந்து போறாங்க. இந்த மான்ஸ்டர் மாதிரியே மாறினாங்களே அவங்க விடியறதுக்குள்ள இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆகி மெயின்லேண்டுக்கு போய் அங்க எல்லாருக்குமே இந்த வைரஸை பரப்பணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம எரினுக்கும் தெரியும். ஆனா போட் தான் இல்லையே, இருக்கிற போட்டும் ஒர்க் ஆகலன்னு தானே சொன்னாங்க. மேபி அது ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு, நமக்கு தான் விடல. அந்த போட்டை நம்ம எரிக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே போய் பெட்ரோலை ஊத்தி அந்த போட்டை எரிச்சிடுறாங்க. இருக்கிறது சின்ன போட்டு ஒண்ணுதான். அதுல ஒரு குரூப் மட்டும் தான் தப்பிக்க முடியும். நம்ம ரைலியோடைய பிரதர் இருக்கார்ல, அவரும் லீசாவும் என்ன பண்றாங்கன்னா அந்த குடிகாரருடைய வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவர் வீட்டுல தான் கன் இருக்கும்னு சொல்லி அதை எடுக்கலான்னு போனா அங்க அந்த மான்ஸ்டர் யாரோட ரத்தத்தையோ குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரை சுடலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணுமே ஆகல அதுக்கு. அதோட அது ரியாக்டும் பண்ணல. ஏன்னா ஒருத்தரோட ரத்தத்தை குடிக்கும் பொழுது அது எதையுமே கண்டுக்காது போல, தெரியாது போல அதுக்கு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி வீட்டு ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி உலகத்துல யாரை பார்த்து வேணும் பயப்படலாம், ஆனா சாப்பிட நெருங்கிச்சுன்னா இதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. கொளுத்தி விட்டுறாங்க. சூடு பட்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே பறந்து அங்க இருந்து போகுது. லீசாவும் ரைலியோடைய பிரதரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு போட் ஒண்ணு இருக்கு, அந்த போட்ல அப்படியே துடுப்பு போட்டு நடுக்கடலுக்கு போயிடுறாங்க. இப்பொழுதுக்கு இவங்க 2 பேர் சேஃபா இருக்காங்க. ஆனா நம்ம எரின், ஷெரீஃப், டாக்டர் இவங்க எல்லாருமே தீவுல தான் இருக்காங்க. அவங்களோட முக்கியமான மோட்டிவ் என்னன்னா இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எதுவுமே மெயின்லேண்டுக்கு போக கூடாது, இல்லைன்னா மொத்த உலகமே அழிஞ்சிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தீவுல இருக்கிற எல்லா வீட்டையுமே எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் எல்லாமே பூந்துக்கோங்களேன். அதனால வீட்டெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சையும் எரிக்கலான்னு டாக்டர் சாரா பெட்ரோல் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஃபாதர் வராரு. ஆனா அவரு தடுக்கவே இல்ல. நான் தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ பண்றதுதான் சரி, இது எல்லாத்தையும் கொளுத்து, அதோட உனக்கு தெரியுமா நான் தான் உன் அப்பா அப்படின்னு இவர் சொல்லும் பொழுதே பின்னாடி இருந்து ஒரு ஆளு சாராவை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அவங்க கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சாராவுடைய அம்மாவும் அங்க ஓடி வந்து சாராவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் என்ன பண்றாருன்னா அவரோட கையை கிழிச்சு ரத்தத்தை கொடுத்து இவங்களையும் மான்ஸ்டரா மாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா சாரா அந்த ரத்தத்தை துப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டரா உயிரோட இருக்கிறதுக்கு
ஒரு மனுஷனா இறந்தே போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், சாரா இறந்து போனாங்க. சாரா எதுக்காக இங்க வந்தாங்க? அந்த சர்ச்சை கொளுத்தணும்னு. சோ அதனால ஃபாதரும் டாக்டர் சாராவுடைய அம்மாவும் சர்ச்சை எரிச்சு விட்டுட்டு சாராவுடைய உடம்ப தூக்கிக்கிட்டு சின்ன வயசுல சாரா விளையாண்ட ஒரு இடம் பாலம் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டருக்கும் பெவ் இருக்காங்கல்ல, அவங்க தான் தலைமையால ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. வெயில் நம்ம மேல பட்டுடுச்சுன்னா நம்ம எல்லாருமே எரிஞ்சு போயிடுவோம். ஒரே ஒரு ஷெல்டர் மட்டும் தான் இந்த தீவுல மிச்சம் இருக்கு, அங்கதான் நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு ஷெல்டருக்கு வராங்க. ஆனா அந்த ஷெல்டரையும் கொளுத்துறதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஷெரீஃப் தான் கொளுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த பெவ் ஷெரீஃபை ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், அவரும் உயிருக்கு போராட ஆரம்பிக்கிறாரு. சரின்னு எரின் என்ன பண்றாங்கன்னா நம்ம அதை கொளுத்துவோம் அப்படின்னு போறாங்க. அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் வந்து எரினை பிடிச்சி அவங்க கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரத்தத்தை குடிக்கும் பொழுது அதை யாரு என்ன பண்ணாலும் தெரியாது, ஜஸ்ட் நெருப்பு பட்டா மட்டும்தான் அது ரியாக்ட் ஆகும். எரின் என்ன பண்றாங்க, கையில கத்தி எடுத்து அதோட ரெக்கையெல்லாம் கிழிச்சு விட்டுறாங்க டார் டாரா. சரி ஓகே, நம்ம அந்த ஷெல்டருக்குள்ள போகலாம் அப்படின்னு எல்லா மான்ஸ்டர்ஸும் நினைக்கும் பொழுது அடிபட்டு இருக்கிற நம்ம ஷெரீஃபோட பையன் இருக்கான்ல, அந்த பையன் லைட்டர் ஆன் பண்ணி உள்ள அந்த ஷெல்டர்ல போட அந்த ஷெல்டரே மொத்தமா எரியுது. அவ்வளவுதான், இந்த மான்ஸ்டர் யாருமே ஒதுங்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த தீவுல இருக்கிற எல்லா வீடும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நெருப்பு அணைஞ்சாதான் அதுக்குள்ளேயே இவங்களால போக முடியும். ஆனா நெருப்பு அணையறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல டைம் ஆயிடுச்சு. விடிய போகுதுன்னு அந்த மான்ஸ்டருக்கும் தெரியும். அந்த மான்ஸ்டர் உடனே மெயின்லேண்ட், அதாவது இந்த ஐலாண்டை விட்டு தள்ளி இருக்கிற வெளிய இடத்துல போயிட்டு ஒதுங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அங்க இருந்து பறக்க ட்ரை பண்ணுது. அதால சரியா பறக்க முடியல. ஏன்னா நம்ம எரின்னு கத்தியாலேயே டார் டாரா கிழிச்சு விட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு தத்தி தத்தி அந்த மான்ஸ்டர் பறக்குது. இதை நடு கடல்ல இருந்து லீசாவும் வாரனும் பாக்குறாங்க. விடியறதுக்குள்ள அது மெயின்லேண்டுக்கு போய் சேர்ந்துருமா தெரியலையே, ஆனா அது ரொம்ப ஸ்லோவா தான் போகுது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவுதான், சன்ரைஸும் ஆரம்பிக்குது. வெளிச்சமும் இந்த தீவு ஃபுல்லா பட ஆரம்பிக்குது. எல்லா மான்ஸ்டர்ஸும் எரிஞ்சு அழிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எரினையும் அது கடிச்சு மான்ஸ்டரா மாத்தினதுனால எரினும் இறந்து போறாங்க. நம்ம டாக்டர் சாரா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஆனா ஃபாதரும் டாக்டருடைய அம்மாவும் அவங்க மான்ஸ்டர்ன்றதுனால அவங்க எரிஞ்சிடுறாங்க. நம்ம ஷெரீஃப் இருக்கார்ல, அவருக்கு குண்டடி எல்லாம் பட்டிருக்கு, ரத்தம் போய் அவரும் இறக்க தான் போறாரு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாவை ப்ரே பண்றாங்க. கூடவே ஷெரீஃபோட பையனும் ப்ரே பண்றாரு. குண்டடினால நம்ம ஷெரீஃப் இறந்து போயிடுறாரு. அந்த பையன் வந்து அந்த ரத்தத்தை குடிச்சு மான்ஸ்டர் ஆனதுனால வெயில் பட்டு அந்த பையனும் இறந்து போறான். சோ இப்படின்னு அந்த தீவுல இருக்கிற எல்லாருமே இறந்து போறாங்க. உயிர் பொழைச்சது லீசாவும் வாரனும் மட்டும்தான். அவங்க நடுக்கடல்ல இருந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க. சடனா லீசா, என் காலை என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. சோ அப்பதான் இவங்களுக்கும் புரிய வருது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போச்சு இல்ல அந்த மான்ஸ்டர், அது ரெக்க கிழிஞ்சு போய் இருக்கிறதுனால அதால மெயின்லேண்டுக்கு ஃபாஸ்டா போக முடியல. அது போய் சேரத்துக்குள்ளேயே வெயில் பட்டு அது அழிஞ்சு போயிடுச்சு. இந்த மான்ஸ்டர்னாலதான் ஃபாதரும் ஒரு மான்ஸ்டரா மாறினாரு. அவரோட ரத்தத்தை ஒயின்ல கலந்து கொடுத்ததுனாலதான் நடக்கவே முடியாம இருந்த லீசா நடந்தாங்க. இப்ப அந்த மெயின் மான்ஸ்டரே அழிஞ்சு போனதுனால அதோட பவர் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுல. அதனால லீசா திரும்ப அவங்களோட பழைய நிலைமையான நடக்க முடியாத நிலைமைக்கு போறாங்க. எது என்னவோ உயிர் பொழைச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த படகுலயே மெயின்லேண்டுக்கு போயிட்டு அவங்களோட லைஃப சந்தோஷமா வாழ போறாங்க. இதுதான் இந்த சீரீஸோடைய முழு bye bye.